வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஆனியன் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ நான் சீரகம், சோம்பு, கொத்தமல்லி 3 ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நம்ம இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 3ஐயும் இடித்து வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. இது இடித்து வச்சு நம்ம இதில் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா 1 இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சுக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படியே சேர்த்திக்கிங்க. நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், தூள் 1/4 ஸ்பூன். நம்ம இதை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். இதில் நம்ம கடலை மாவு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம இது இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா லேசாக மாவு வர அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நைஸாக தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த மசாலா ஐட்டத்தை நம்ம வச்சிடலாங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே பரப்பி விடுங்க. இன்னொரு சப்பாத்தி உருட்டி இந்த மாதிரி தேய்ச்சி இது மேலே வச்சுருங்க. வச்சு நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரோலாக எடுக்கணும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இப்படி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் இது மேலேயே விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. இதை நம்ம தோசைக்கல்லில் கூட வச்சு நம்ம சுட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அகலமான பாத்திரத்தில் வச்சு நம்ம சுட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. நல்லா வேகட்டும். 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்குங்க. இப்போ நம்ம இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.